நல்லா கவனிங்க. இப்ப நீங்களும் நானும் மாம்சத்தில் இருக்கிறோம். நம்ம ஆத்மா இந்த மாம்சத்துக்குள்ள என்ன செய்யுது? வாழ்ந்துகிட்டு இருக்குது. இந்த ஆத்மா ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு தான் மரியாதை. அந்த ஜீவ ஆத்மா இந்த மாம்சத்தை விட்டு போயிருச்சுன்னா இந்த மாம்சத்துக்கு பேர் என்னது? உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் போயிருச்சுன்னா இதுக்கு பேர் என்னது? பாடி. இதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இது எத்தனை கிலோ, எத்தனை வயசு, என்ன கலரு, என்ன படிச்சிருக்கு, எதுக்கும் இதுக்கு மரியாதை கிடையாது. இது உள்ள ஒன்னு இருக்கு. கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அந்த ஜீவ ஆத்மா வாழ்றதுக்கு தான் இந்த பாடியை வச்சிருக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் என்ன பண்றாரா? இன்னொன்னு செஞ்சிருக்கிறார் நமக்கு. கர்த்தர் நமக்கு போய் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணுகிறேன். வாசஸ்தலம்னா என்ன? வீடு கட்டுறாரா? அதெல்லாம் இல்ல. கர்த்தர் என்ன உண்டாக்குறாரா? இந்த ஆத்மா வாழ்றதுக்கு இங்கே இதை உண்டாக்கி இருக்கிறார்ல, இதே ஆத்மா வாழ்றதுக்கு இன்னொரு பாடி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது மகிமையின் சரீரம், அது நித்திய சரீரம், மரணமில்லா சரீரம், கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ போறது. அதுக்கு பேர் தான் தேவபுத்திரர். அது என்ன செய்யுமா? சிருஷ்டியானது ஏகமாய் தவிக்கிறது. உள்ள இருக்கிற ஆத்மா என்ன செய்தான்? நான் அங்க போனோம். ஏன்னா இதோட ஒரிஜினல் வீடு அதான். ஏன்னா ஆத்மா நித்தியம். அப்ப வாழ்ற இடமும் எப்படி இருக்கணும்? நித்தியமா இருக்கணும். ஆனா வாழ்றது எதுல வாழுது? டெம்பரவரியில வாழ்ந்துட்டு இருக்குது. பாடி டெம்பரவரி, ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா பெர்மனன்ட். இப்ப இது என்ன சொல்லுதா? அடுத்த வசனம் 20வது வசனம் வாசிங்க. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தின் இன்று விடுதலையாக்கப்பட்டு, இந்த பாடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, எனக்கு அது கிடைக்கும், நித்தியம் கிடைக்கும், அந்த நித்திய பாடியில நான் வாழ்வேங்கிற நம்பிக்கையோடு, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, இந்த ஆத்மாவானது ஆசைப்பட்டு இந்த உடம்புக்குள்ள இல்லையாமா. இந்த ஆத்மாவானது ஆசைப்பட்டு இந்த உடம்புக்குள்ள இல்லையாமா. அந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்பு பிடிக்கலையாமா. ஆத்மாவுக்கு, உங்களுக்கு இல்ல, ஆத்மாவுக்கு என்ன செய்யலையாமா? பிடிக்கலையாமா. இந்த ஆத்மாவானது சுய இஷ்டத்தினால் அல்ல, அடுத்து கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அவரே என்ன பண்ணிருக்கிறாராம்? கீழ்ப்படுத்தினவராலேயே இந்த மாயான சரீரத்துக்கு அது என்ன பண்ணிருக்கு? உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குது இந்த ஆத்மா.